இப்ப நீட்டு தேர்வு எழுதணுமா வேணாமா யார் முடிவு எடுக்கணும்? சட்டமன்றம், பாராளுமன்றம். ஆனா வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிபதி எழுதலாம். இப்ப காவிரியில எனக்கு தண்ணி தரணும், இது யார் முடிவு செய்யறது? எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமா தான். கச்சத்தீவு மீட்பு கொடுத்ததுதான். 2 கட்சி, காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஒரே பதில சொல்லும், அதோட தூக்கி போட்டுரும். முடிவெடுக்கிறது யாரு? நீதிமன்றம். இப்ப எது ஒன்றும் சொல்லுங்க, எது ஒன்று, எந்த வழக்கு ஒன்றும் சொல்லுங்க, எந்த மக்கள் பிரச்சனையும் கடைசியா நீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விடும்போது நீதிமன்றம் கூடும் கூடாதுன்னு சொல்லி விட்டுரும். அப்போ நாட்டை ஆள்றது நீதிமன்றமா, சட்டமன்றம், பாராளுமன்றம்? இந்த கேள்வி எழுதா இல்லாது. நீட்டு தேர்வு பாதிக்கப்படுறாங்க மக்கள், நல்லா தெரியுது. எளிய மக்கள், சிற்றூர்கள் இருக்கிற அடித்தட்டு பிள்ளைகள் இந்த மருத்துவம் படிக்கிற கல்வி கனவாயிருச்சு, எல்லாருக்கும் தெரியுது. மக்கள் நலன் சார்ந்து கட்டமைக்கப்பட்ட அதிகாரம் சட்டமன்றம், பாராளுமன்றத்துல விவாதிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணுமே ஒழிய அதை நீதிமன்றத்துக்கு சாட்டி விட்டுருது, தள்ளி விட்டுருது. அது இவர் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீதிபதிகள் வாயால சொல்ல விட்டுறது. சொல்ல விடும்போது நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு, சட்டத்தை மதியுங்கள், அதுதானே நீங்க சொல்றீங்க. இதுதானே நீண்ட காலமா நடந்துருக்கு. அப்போ இங்க சட்டமன்ற, பாராளுமன்ற ஜனநாயகம், இந்த மக்களாட்சி என்பது வெற்று வார்த்தையாகி நீதிமன்ற ஆட்சி தான் நடக்குது.